முகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பொதுவாக நம்மளுடைய ஃபேஸ் கட் வந்து நம்மளுடைய ஜெனரேஷன், அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களை பொறுத்து தான் நம்மளுடைய ஃபேஸ் கட்டு இருக்கும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலு, நம்ம யூஸ் பண்ணுற சில காஸ்மெட்டிக் இந்த மாதிரியான பொருட்கள்னால நம்மளுடைய ஃபேஸோட ஸ்கின் டோனையும் பிம்பிள்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம். பொதுவாக நம்மளுடைய ஃபேஸை ரவுண்ட் ஷேப் ஃபேஸ், ஓவல் ஷேப் ஃபேஸ், ஹார்ட் ஷேப் ஃபேஸ், டைமண்ட் ஷேப் ஃபேஸ் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து சொல்லுவாங்க. அதுலேயும் எக்ஸஸ் வெயிட்டில் உள்ளவங்களோட ஃபேஸ் வந்து 3 ஷேப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேஸ் கட் இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அன்னெசரியான ஃபேஸில் உள்ள ஃபேட்டு தான். பார்க்குறதுக்கு அமுல் பேபி மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் கூட சொல்லுவோம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுற ப்ராசஸில் நம்ம ஃபேஸில் உள்ள அன்னெசரியான ஃபேட் எல்லாமே ரெடியூஸ் ஆகி நம்மளுடைய ஃபேஸோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும். இதனால ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கும், நம்மளுடைய ஸ்கின் டோன் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இது மாதிரி நானும் என்னோட ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ணும்போது என்னுடைய ஃபேஸ் கட்டு சேஞ்ச் ஆச்சு. அது மட்டும் இல்லை, என்னுடைய ஃபேஸ் ஃபேட் குறைஞ்சி என்னுடைய ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆச்சு. ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீலிங்கை கொடுத்தது.